வெல்கம் வீவர்ஸ். அது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2025. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வில்லியனூருக்கு பக்கத்தில் சிந்தாமரை நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் மாலை 5 மணி போல் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய அம்மா பொதுவாகவே காலையில் அந்த பெண்ணை பள்ளிக்கு கொண்டு போயிட்டு விடுறதோ மாலை நேரத்தில் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதும் வாடிக்கையாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு காலையில் மட்டும் அவங்களுடைய அம்மா அந்த பெண்ணை பள்ளிக்கு கொண்டு போயிட்டு விட்டு இருக்கிறாங்க வண்டியில். ஆனால் மாலையில் தன்னோட பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவே இல்லை. இருந்தாலும் அம்மா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, அதனால தான் தன்னை அழைச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த பெண் மாலை ஒரு 5 மணி போல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய அம்மா மாலை 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால் பதறி போன அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அம்மாவனுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. இன்னும் இந்த விஷயம் அந்த பெண்ணுக்கு பலத்த ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இரவு 9 மணி ஆகுது. 9 மணி ஆகியும் 10 மணி ஆகியும் கூட அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால பதறிப்போன அந்த பெண் அவங்க ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மாமா இன்னைக்கு காலையில் என்னை பள்ளிக்கு கொண்டு போயிட்டு விட்டாங்க அம்மா. அதே மாதிரி சாயந்தரம் என்னை பள்ளியிலேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது எப்பவுமே அவங்களுடைய வேலையாக இருக்கும். இன்னைக்கு என்னை பள்ளியிலேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டே வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி வீட்டில் அம்மாவை காணவே காணும். சாயந்தரம் 5 மணிலிருந்து இப்போ இரவு 10 மணி வரைக்கும் எங்கேயும் தேடி அம்மாவை காணவே காணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அங்கே எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தேடி சொல்லுங்க மாமா அப்படின்னு அவங்களுடைய மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய மாமா இன்னும் ஒரு சில இடத்துலலாம் தேடும் பணியில் ஈடுபடுறாங்க. எங்கே தேடியும் அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணுடைய அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல. மனம் முடிஞ்சு போனவங்க மறுநாள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது தாமரை செல்வி என்று சொல்லக்கூடிய சுமார் 34 வயது நிரம்பிய பெண்மணி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கம்ப்ளைண்ட். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாங்க. உங்களுடைய அம்மா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, ஒரு நாள் அல்லது 2 நாள் கழிச்சு கட்டாயம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீங்க எதுவும் பதட்டப்பட வேணாம், உங்களுடைய அம்மா கட்டாயம் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, அப்பா கிடையவே கிடையாது. அதனால தான் போலீஸு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இருந்தாலும் அவங்களுடைய மாமான்னு சொன்ன இல்லையா, அந்த நபர் இன்னும் பல்வேறு இடத்துலலாம் தேடும் பணியில் இருப்பாரு. அவங்களுடைய சொந்த ஊருக்கே போயிட்டு அங்கெல்லாம் கூட போய் தேடுறாரு. எங்க தேடியும் அந்த காணாமல் போன தாமரை செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, அதே செந்தாமரை நகர் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சாலை ஓரம் ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது. அந்த வாய்க்காலில் சாக்கு மூட்டை ஒன்று இருக்குது. அந்த சாக்கு மூட்டையிலிருந்து ரத்தம் கட்டிய நிலையிலும் அதே மாதிரி ரத்தம் கசிந்த நிலையிலும் ஏதோ ஒன்று அதுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரியும், அதை போலீஸ் திறந்து அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடலாம். ஆகையால போலீஸ் உடனடியா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு, அந்த வாய்க்கால் சொல்ற இல்லையா, அந்த சாக்கு மூட்டை இருக்கிற இடத்துக்கு ஒரு நபர் கால் பண்ணி கூப்பிடுறாரு. அங்க போன போலீஸ் அந்த சாக்கு மூட்டையை அழுக்கா தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வச்சு திறந்து பார்க்கறாங்க. பார்த்தா அதுக்குள் ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்குது. அந்த சடலம், அதாவது அவங்க இறந்து ஒரு 2 நாள் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரியும், 2 நாள் ஆயிருக்கணும் அப்படின்றதுனால கட்டாயம் அந்த பாடி டீகம்போஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி மூக்கு மற்றும் வாய் பகுதியிலலாம் ரத்தம் வந்ததுல அந்த ரத்தம் தான் கட்டி அந்த வாய்க்காலில் தண்ணி போறதுனால அந்த ரத்தம் அப்படியே எப்படி சொல்றது அப்படின்னா, நச்சு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குது. அதை பார்த்துதான் ஒரு நபர் பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த இறந்து போன அந்த சடலம் இருக்குது இல்லையா, அதுக்கு அட்டாப்சி பண்றாங்க. அட்டாப்சி பண்றதுக்கு முன்னாடியே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு இவங்களா உங்களுடைய அம்மா, இவங்களா உங்களுடைய அக்கா அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுங்க அப்படின்னா, அந்த பெண் அதை பார்த்ததையுமே பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அங்க அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த சடலமா இருக்கக்கூடியவங்க அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் தேடினாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாவான தாமரை செல்வி அப்படின்றவங்க தான். இப்போ அப்பாவும் இல்லை, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, தான் ஒரு அனாதி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த பெண் பயங்கரமா அழறாங்க. இப்போ அந்த இறந்து போன அந்த சடலமா இருக்கக்கூடிய தாமரை செல்விக்கு அட்டாப்சி நடக்குது. அட்டாப்சி நடக்கும்போது என்ன வருதுன்னா, அந்த பெண் இறப்பதற்கு முன்பு யாரோ ஒரு நபரோடு உடலுறவில் இருந்திருக்கிறாங்க. உடலுறவில் இருந்ததற்கு அடையாளமா அவங்களுடைய பிறப்புறுப்பு மேல விந்து இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அதோடு மட்டும் இல்லாம இறப்பதற்கு முன்பு அந்த பெண் யாரோ கழுத்துல பலமா தாக்கி இருக்கிறாங்க. கடைசியா அந்த பெண் கட்டியிருந்த அந்த சேலையில
கழுத்தை போட்டு இறுக்கி பிடிச்சு அவங்கள மூச்சு திணற விடுத்து தான் சாவடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இதெல்லாம் வாங்கின போலீஸ் அட்டாப்சி முடிஞ்ச பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை அந்த நபர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆளும் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது இந்த மாமான்னு சொன்னேன் இல்லையா, அவர் அந்த சடலத்தை வாங்கி கொண்டு போயிட்டு அந்த பெண்மணிக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே செய்து முடிக்கிறாங்க. செய்து முடிச்ச பிறகு போலீஸ் இந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறாங்க. நேரா வந்து அந்த பெண் சொன்னேன் இல்லையா, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண்ணு அவங்க கிட்ட வந்து, உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறாங்களா, உன்னுடைய அம்மாவுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டு இருக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா, அல்லது உங்களுடைய அம்மாவுக்கு வேற யாருன்னா பழக்கம் இருக்கிறாங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் தெரியாது, ஆனா என்னுடைய அம்மா ஒரு சில நபர்கள் கிட்ட அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க, குறிப்பா இந்த ரோட்டு ஓரமா பர்னிச்சர் கடை வச்சிருக்கக்கூடிய ஐயப்பன் அப்படின்றவர்கிட்ட பேசுவாங்க, அது ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஏன் அப்படின்னா காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் காலையில வீட்டில இருந்து பள்ளிக்கூடத்துக்கும், அதே மாதிரி பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு மாலை நேரத்தில் அழைச்சிட்டு வருவாங்க. அது மாதிரி அழைச்சிட்டு வரும்போது அந்த பர்னிச்சர் கடையான நிறுத்தி ஐயப்பன் அங்கிள் கிட்ட மட்டும் அடிக்கடி பேசுவாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பெண் ஒரு சின்ன குழு கொடுக்குறாங்க. இந்த குழு கிடைச்சதுமே போலீஸ் அந்த பர்னிச்சர் கடை வச்சு நடத்திருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலையில் அவங்களுடைய மகளை வீட்டில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு அவங்களுடைய பைக்ல தான் கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி அவங்க குழந்தைய எடுத்துட்டு போய் விட்டு நேராக கடையாண்டு தான் வந்தாங்க. கடையாண்டு வந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம். அதாவது ஒரு அக்கா மற்றும் தம்பி அந்த ஒரு சொந்த ரிலேஷன்ஸ் தான் இருந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி தகாத உறவோ அல்லது கள்ளக்காதல் இது எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட எடுத்து சொல்றாங்க. இப்போ போலீஸும் அதை நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பர்னிச்சர் கடை ஐயப்பனை போலீஸ் அவனுக்கே தெரியாம கண்காணிப்பில் ஈடுபடுறாங்க. அது மாதிரி கண்காணிப்பில் ஈடுபடும் போது ஐயப்பன் ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் ஒரு சில வேலைகளை செய்யறதெல்லாம் பார்த்து திரும்பவும் ஐயப்பன் கிட்ட போயிட்டு, என்னங்க இந்த அதாவது அந்த தாமரை செல்வி பத்தி எதனா உங்களுக்கு தெரிஞ்சுதா, சரி தாமரை செல்வி உங்களை தவிர்த்து வேற யாராவது கிட்ட தான் அவங்க பேசியிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் போலீஸ் கேட்கும்போது தான் போலீஸ் அந்த பர்னிச்சர் கடை இருக்குது இல்லையா, அதில் இறந்து போன தாமரை செல்வியினுடைய மொபைல் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததுமே போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் எழும்புது. அடடா என்னடா இது, தாமரை செல்வியுடைய மொபைல் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மொபைல் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணால் தாமரை செல்வியினுடைய மொபைல் அந்த கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கடைசியாக யாருக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்னிச்சர் கடை ஐயப்பனுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பர்னிச்சர் கடை ஐயப்பனுடைய மொபைலை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15 முதல் 25 முறை அந்த பர்டிகுலர் நபருக்கு மட்டுமே அந்த பெண்மணி கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும், அந்த இறந்து போன டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இறப்பதற்கு முன்பு இந்த நபர்கிட்ட தான், அதாவது இந்த பர்னிச்சர் கடை ஐயப்பனுக்கு தான் கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ போலீஸ் அந்த பர்னிச்சர் கடை ஐயப்பனை அழுக்கா தூக்கி கொண்டு போயிட்டு கஸ்டடியில் வச்சு அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது, எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் எவ்வளவோ வாதிடுறாரு. இருந்தாலும் போலீஸ் வெற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் போலீஸ் ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மொபைல் போனை வச்சு அந்த மொபைல் நம்பர் யாருக்கு ரொம்ப நேரம் பேசியிருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா என்னென்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் எடுக்கிறாங்க. அது மாதிரி எடுக்கும்போது தான் அந்த பெண்மணி இறப்பதற்கு முன்பு இந்த பர்னிச்சர் கடை ஐயப்பன்கிட்ட தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்போ உங்க கடையாண்ட வரப்போறேன், அங்க வந்த பிறகு நீ வந்து என்ன உன் கடையை வெளிப்புறமா அடைச்சிட்டு உட்புறமா நீ நானும் உல்லாசமா இருக்கலாம், உல்லாசமா இருந்த பிறகு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி கால் கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாய்ஸ் கால் வச்சு போலீஸ் அப்போ கட்டாயம் இந்த கொலையை பண்ணது இந்த பர்னிச்சர் கடை ஐயப்பன் தான் அப்படின்ற மாதிரி 100க்கு 100% முடிவெடுத்து அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி பர்னிச்சர் கடை ஐயப்பனை போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல அவனும் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி. சரி நீ எதற்கு கொலை பண்ண, உங்களுக்கும் அந்த இறந்து போன தாமரை செல்விக்கும் என்ன தொடர்பு, எதனால நீங்க அவங்கள கொலை பண்ணீங்க, முன்பின் பகை அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது அதற்கு அந்த பர்னிச்சர் கடை ஐயப்பன் வந்து அவருடைய வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் இந்த இறந்து போன தாமரை செல்வி இவங்களுக்கும் 2020 இருந்து தான் பழக்கம். அந்த பெண்மணிக்கு ஆல்ரெடி இன்னொரு நபரோடு திருமணமாகி அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடால அந்த பெண்மணி பிரிஞ்சு அவங்களுடைய மகளோடு தனியா
அந்த செந்தாமரை நகர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாடகைக்கு வீடு எடுத்து தனி வீடு எடுத்து அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அது மாதிரி வாழ்ந்திருந்த அந்த பெண்மணி யதார்த்தமா நான் அதாவது இந்த பர்னிச்சர் கடை வச்சிருக்கிறேன் இல்லையா, அந்த பக்கமா போவாங்க வருவாங்க. இது மாதிரி இருக்கும்போது நான் தினமும் அந்த பெண்மணியை பார்ப்பேன். ஒரு நாள் யதார்த்தமா என்னுடைய கடையாண்ட நிறுத்தி தண்ணி கேட்டாங்க, நானும் கொடுத்தேன். அதுல இருந்து என்னுடைய கடையாண்ட அடிக்கடி வர்றது போறது அது மாதிரி இருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த பெண்மணி தனியா இருந்தாலும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நல்லா வந்து சொத்து பத்து பேசிக்காவே அவங்க பணக்காரு. எனக்கு எப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். அந்த காசு அவங்க கொடுத்து எனக்கு உதவி இருக்கிறாங்க. இதே மாதிரி இருக்க ஒரு நாள் நானும் அந்த பெண்மணியும் என்னுடைய பர்னிச்சர் கடையில தனியா இருந்தோம். அது மாதிரி நான் தான் அந்த பெண்மணி கிட்ட வெக்கத்தை விட்டு சொன்னேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. உங்களோட நான் ஒரு முறை உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு வந்து எனக்கு சரியில்லை, நான் இன்னொரு நாள் கட்டாயம் நீ நானும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நாள் எனக்கு அவங்களே கால் பண்ணாங்க. அது மாதிரி கால் பண்ணும்போது ஸோ அதாவது மதிய நேரத்தில் சுமார் ஒரு 11:30 மணி போல் இருக்கும். நான் அவங்க வீட்டாண்ட போனேன். போன பிறகு நானும் அந்த பெண்மணியும் அங்கே தனி வீடு அப்படின்றதால அந்த வீட்டில் யாருமே இல்லை. அவங்களுடைய பொண்ணு வந்து பள்ளிக்கூடம் அனுப்பிடுறாங்க. நானும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஸோ உடலுறவெல்லாம் முடிச்ச பிறகு அவங்க எனக்கு நான்வெஜ் ஐட்டம் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு திரும்ப வந்து குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டு என்னுடைய வேலையை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நானும் அவங்களும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, அதாவது உடலுறவு வச்சுக்கிறது. இது நாளடைவில் அப்படியே என்னுடைய கடையாண்டியே உடலுறவு வச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்ட போதெல்லாம் நானும் அவங்களும் ரொம்ப உல்லாசமா இருந்தோம். இந்த விஷயம் 2020 இருந்து தான் கண்டினியூ ஆச்சு. சுமாராக ஒரு 5 வருஷம் இதே மாதிரியே போயிட்டு இருந்தது. இதில் நான் என்னதான் கடை வச்சுட்டு இருந்தாலும் நான் பல்வேறு விதமான விஷயத்துல லாக் ஆயிட்டு இருந்தேன். அதாவது பண விஷயத்துல வந்து லாக் ஆயிட்டு இருக்கிறாங்க. எப்போ இவருக்கு பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த தாமரை செல்வி கிட்ட காசு வாங்கி இவர் பயங்கரமா செலவு பண்ணியிருக்கிறாரு. அவங்களும் ஸோ நாம தானே இவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த நபர் நம்ம திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா தன்னுடைய மகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், தனக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஐயப்பனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களுக்கு 2 ஆண் மகனும் இருக்கிறாங்க. அந்த விஷயமும் தாமரை செல்விக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காம மோகத்தால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அதாவது பர்னிச்சர் கடை ஐயப்பன் கிட்ட அவந்தாலே விலைக்கு போனாலும் கூட இவங்க விலைக்கு போடுற மாதிரி இல்லை. வாரத்துல குறைஞ்சது 2 அல்லது 3 முறை கட்டாயம் உடலுறவு அப்படின்ற ஒரு நெருக்கத்தில் தான் அவங்களுடைய உறவு முறை இருந்திருக்குது. இதே மாதிரி நாட்கள் செல்ல ஒரு கட்டத்துல அந்த டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது அந்த தாமரை செல்வி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ வந்து நிலம் ஏதோ ஒரு இஷ்யூல போய் மாட்டுறாங்க. அது மாதிரி மாட்டும்போது அவங்களுக்கு காசு தேவைப்படுது. சுமார் ஒரு 6 லட்சம் ரூபாய் கிட்ட காசு தேவைப்படுது. அது மாதிரி காசு தேவைப்படும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தான் ஏற்கனவே பர்னிச்சர் கடைக்கு நிறைய காசு கொடுத்துருக்கிறோமே, அதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாவோ அல்லது ஒரு 2 லட்சம் ரூபாவது நம்ம கட்டாயம் கேட்டு இந்த நில இஷ்யூ நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த பர்னிச்சர் கடை ஐயப்பனுக்கு இரவு சுமார் ஒரு 11 மணி போல கால் பண்றாங்க. கால் பண்ணி தொடக்கத்துல ரொம்ப ரொமான்ஸா பேசுறாங்க. இது மாதிரி ரொமான்ஸா பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டோன் மாத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய நிலத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும். நீங்க எப்படியாவது நான் இது வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட உங்ககிட்ட கொடுத்துருப்பேன், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அதான் கேட்கறது காசு. இதை கேட்டதுமே பர்னிச்சர் கடை ஐயப்பனுக்கு கோபம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, வாங்கும்போது ஈஸியா இருக்கும் கடனை, ஆனா திருப்பி கொடுக்கும்போது எல்லாருமே கோவப்பட்டு திருப்பி கொடுப்பாங்க. 100ல யாரோ ஒரு 5% மட்டும் தான் ரொம்ப சந்தோஷமா திருப்பி கொடுப்பாங்க, உங்களால தான் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் காசுன்னு திருப்பி கேட்டதுமே அவங்க மேல, அதாவது இறந்து போன தாமரை செல்வி மேல இவருக்கு கோபம் ஏற்படுது. என்னடா எவ்வளோ காசு கொடுத்தா நம்ம நல்லா எடுத்து ஜாலியாக செலவு பண்ணிட்டு திடீர்னு காசுன்னு திருப்பி கேட்கறாள், என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியலையே, ஏதாவது சொல்லி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி கிட்ட, இப்போ நான் எங்க போறது, என்கிட்ட காசு எதுவும் இல்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய காசு என்னவோ நான் மொத்தத்தையும் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நம்பி வச்சுட்டே வராங்க. இருந்தாலும் ஒரு நெருக்கடி ஏற்படுது தாமரை செல்விக்கு. அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னும் 2 நாள்ல எனக்கு குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் நீங்க கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தினமும் கால் பண்ணி ரொமான்ஸா பேசக்கூடிய தாமரை செல்வி அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, போன் பண்ணவே என் காசு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிற ஒரு தோனியில போனதுமே பர்னிச்சர் கடை ஐயப்பனுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் தலைக்கேறுது. சரிங்களா, என்னடா இது மாதிரி ஆகிப்போச்சு, கட்சியில் இவங்களும் நம்மளை விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி நினைச்சு, சரி ஓகே, உன்னுடைய காசு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி
உன்னுடைய மகளை பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போய் விட்டு அப்படியே வா, கடையாண்டே நான் உன் காசு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு, ஐயப்பன் சொல்றாரு. இதை கேட்டு அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில எழுந்து தன்னுடைய மகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சி எடுத்துன்னு போயிட்டு விட்டு வரும்போது நேராக பர்னிச்சர் கடையாண்ட தன்னுடைய வண்டி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கொண்டு வந்து நிறுத்தினதுமே நேராக பர்னிச்சர் கடை உள்ள போறாங்க. போனா அங்க வந்து ஆள் நடமாட்டம் அன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. அதே மாதிரி உள்ள அந்த பர்னிச்சர் கடைனா அந்த ஆள் மட்டும் இருக்க மாட்டாரு இல்லையா, ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அன்னைக்கு வரல. அன்னைக்கு ஐயப்பன் மட்டும் தான் அந்த கடையில் இருக்கிறாரு. நேராக போனதுமே நிறைய பர்னிச்சர் இருக்கும். அதுல ஒரு பர்னிச்சர்ல போயிட்டு தாமரை செல்வியை உக்காடுறாங்க. உக்காந்து கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நபர் யாரு, ஐயப்பன் வந்து நேராக கிட்ட வந்துட்டு, ஒரு 2 லட்ச ரூபாய் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நீனும் நானும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு நாம உடலுறவு கொள்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய கடையினுடைய முன்பக்க அந்த கதவை அதாவது கதவை மூடி இவங்க 2 பேரும் உடலுறவில் இருக்கிறாங்க. அது மாதிரி உடலுறவில் இருக்கும்போது அந்த தாமரை செல்வினுடைய பிறப்புறுப்புல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறத பாக்குறாரு. யார் அப்படின்னா அந்த ஐயப்பன். பார்த்ததுமே இது என்ன வித்தியாசமா இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையே உங்ககிட்ட, நான் பலமுறை நான் இது மாதிரி இருந்திருக்கிறேன், அப்போ நீ என்னை விட்டு வேற யாரோ இன்னொரு நபரோட உடலுறவு கொள்ற போல அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவங்க 2 பேருக்கும் இடையே அங்கேயும் வந்து வாக்குவாதம் ஏற்படுது. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சும்மா தேவையில்லாம என் மேல பழியெல்லாம் போடாத, நான் உன் கூட பழகுனதுல இருந்து நான் யார்கிட்டயுமே நான் பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது அது மாதிரிலாம் அந்த பெண்மணி சொல்ல. இருந்தாலும் இதெல்லாம் நம்பாத ஐயப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன நீ ஏமாத்துற, இவ்வளவு நாள் நீ என்னை ஏமாத்திருக்கிற அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படும் போது ஐயப்பன் தன்னுடைய கையால ஓங்கி பலமா தாக்குறாரு. யார் ஏன் அப்படின்னா தாமரை செல்விய. தாமரை செல்வி அப்படியே ஒரு நிமிஷம் நில குறைஞ்சு போறாங்க. பிறகு உனக்கு காசா வேணும், காசு உன்னை அனுப்புற மாதிரி யமலோகம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணியினுடைய சாரியை எடுத்து தாமரை செல்வனுடைய கழுத்தை போட்டு இறுக்கி பிடிச்சு துடிக்க துடிக்க அந்த கடையிலேயே சாகடிக்கிறாரு. சாகடிக்கும் போது அவங்களுடைய மூக்கு மற்றும் வாயிலெல்லாம் வந்து ரத்தம் வந்துடுது. இப்போ இறந்து போனாங்க அப்படின்றது தெரிஞ்சதுமே ஒரு சாக்கு பை எடுத்து அதுக்குள்ள இந்த பெண்மணியுடைய இறந்து போன சடலத்தை எடுத்து போட்டு ஒரு ஓரமா அப்படியே கொண்டு போயிட்டு அந்த சாக்கு மூட்டையில வந்து கட்டி அப்படியே வச்சிடறாங்க. அன்னைக்கு வியாபாரமும் ரன் பண்ணிருக்கிறாரு. ஆள் நடமாட்டம் எப்படா குறையும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாரு. இரவு 9:30 மணிக்கு மேல ஆள் நடமாட்டம் குறையுது. இப்போ தன்னுடைய பைக்ல அந்த சாக்கு பையில் இருக்கக்கூடிய அந்த சடலத்தை நேரா தூக்கி கொண்டு வந்து வச்சு கொஞ்ச தூரம் தன்னுடைய வண்டி எடுத்துட்டு போனா சாலை ஓரமாகவே வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலில் தூக்கி போட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஐயப்பன் நேராக போயிட்டு வீட்டில் குளிச்சுட்டு அவருடைய ருட்டீன் டெய்லி வேலை காலையில இருந்து நேராக கடைக்கு வருது, கதையை திறக்குது, இது மாதிரி பணியில் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இதற்கு இடையிலேயே தான் அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் அவங்களுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாமா கிட்ட சொல்லி அவங்க 2 பேரும் போயிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் போன் வச்சு தான் அந்த பர்னிச்சர் கடை ஐயப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் இந்த கதை வந்து முடியுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் காசு கொடுத்து தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இப்போ அந்த இறந்து போன தாமரை செல்வி வந்து அந்த பர்னிச்சர் கடை ஐயப்பனை அந்த உடலுறவோடு நிறுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிர் போயிருக்காது. அவன் கேட்கும் போதெல்லாம் இவங்க காசு தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இப்போ திருப்பி காசு கேட்கும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பெண்மணியை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான், கொலையே பண்ணியிருக்கிறான். இப்போ அனாதையா நிற்கிறது யாரு அப்படின்னா அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் தான் அனாதையா நிற்கிறது. ஏற்கனவே அவங்களுடைய அப்பா இல்லை, இப்போ அவங்களுடைய அம்மாவும் இல்லை. சரிங்களா? மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்னிச்சர் கடை ஐயப்பன் இதே மாதிரியே 2015 வேறு ஒரு பெண்மணியோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்மணி கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கி அந்த பெண்மணியும் இதே மாதிரி அவங்களுடைய கடையில வர வச்சு அவங்களோட உள்ளுணர்வில் இருந்து அந்த பெண்மணியை சாகடிச்சு அதே வாய்க்கால் எடுத்துன்னு போய் போட்டு அந்த கேஸ் வந்து எடுக்காம அது யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு அனாதை பணம் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிருக்குது. அதையும் அவர் சொல்லி மாட்டிக்கிறாரு. சரிங்களா? மாட்டின பிறகுதான் அப்போ அந்த 2015 பண்ண கொலை, அதே மாதிரி 2025 பண்ண கொலை, இந்த 2 கொலையும் சேர்த்து அந்த நபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறை தண்டனை அப்படின்றது உறுதி செய்யப்பட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நான் நிறைய முறை சொல்லுவேன், எல்லாமே வந்து விழிப்புணர்வு வீடியோ தான் அப்படின்னு சொல்லி, யாரா இருந்தாலும் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வரலாம். இதுல தேவையில்லாம அந்த பர்னிச்சர் கடையாண்ட போறது வர்றது இது மாதிரிலாம் தாமரை செல்வி வச்சுட்டதுனால அவங்களுக்கு இடையே வந்து அந்த பழக்கம் ஏற்பட்டு அது உடலுறவு மாதிரி போயிட்டு கடைசியில் வந்து அவங்களுடைய உயிரே போற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இது மாதிரியான ஒரு சில செயல்களை எல்லாமே தவிர்த்தா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.